கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 25 அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் தனித்தவன் என்று பேச விரும்புகிறேன். தாவீது சொல்றாரு, நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது இதை சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. தனக்கு அப்பா இருந்தும் தனக்கு அம்மா இருந்தும் தன கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தும் அவன் தனிமையாக தான் இருந்தான். நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, தனிமையாய்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அந்த தனிமையில் அவனோடு கூட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தினார் ஆண்டவர். அந்த தனிமையிலிருந்து அவனை திரளான ஜனங்களுக்கு கர்த்தர் தலைவனாய் மாற பண்ணினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு தனிமை என்கிற உணர்வு என்ன சித்திரவதைப்படுத்துது. வெறுமையா இருக்கிறேன், என் கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லை, நான் ஒரு அனாத மாதிரி நிற்கிறேனேன்னு அழுது கொண்டு இருக்கிறாயா? உன் தனிமையில் அவர் உனக்கு நிழலாக வருவார். பல முறை ஊழியத்தின் நிமித்தம் தனியாக நின்றிருக்கிறேன், அநேகர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார்கள். தாவீதுக்கு சொன்னாங்கல்ல, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சப்போர்ட்டா நிற்பேன், உனக்கு நான் உதவி செய்யன்னு சொன்ன யாரையும் காணும். எல்லாரும் நடுத்தெருவில் விட்டுட்டாங்க. ஆனால் என் தேவன் இதுவரையும் என்னை நடுத்தெருவில் வைக்க விடாம என் தனிமையில் அவர் என்னை நடத்தினார். ஆபிரகாமை தன்னுடைய வீட்டை விட்டு பிரித்தார். ஆபிரகாமை தன் தேசத்தை விட்டு பிரித்தார். ஆபிரகாமை தன் சொந்தங்களை எல்லாம் கர்த்தர் விட்டு பிரித்தார். ஏன் தெரியுமா? ஏனி உனக்கு சொந்தம், உனக்கு சொத்து எல்லாம் நான் தான். அவன் ஆண்டவர் நம்பி போனான். அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆண்டவர் மாற பண்ணினார். தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறையா? புலம்பி கொண்டு இருக்கிறையா? வருத்தத்தில் இருக்கிறையா? நான் நேசித்ததும் என்னை நேசித்ததெல்லாம் போயிருச்சுன்னு கவலையோடு இருக்கிறையா? சந்தோஷப்படு, கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ தனித்தவன் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல, சர்வ வல்லவர் உன் கூட இருக்கிறார். பைபிளில் எழுதியிருக்கு, சொல்றேன், நான் மோசையோடு இருந்தேன்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், நான் யோசுவாவோடு இருந்தேன்னு. இப்போ யோசுவா கூடயும் ஆண்டவர் இல்லை, மோசை கூடயும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அதை நீ ஃபீல் பண்ணுவ, அதை அவர் உனக்கு காட்டுவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வார்த்தை, ஹாஸ்டலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மகளை ஆவியிலே பார்க்கிறேன். தனிமை என்னை கொல்லுகிறது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறா. அந்த பிள்ளையை கர்த்தர் தொடுவீராக இயேசுப்பா. எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.